அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் அடுத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் கூட நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் இவங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இந்த ஆக்ட்ல இந்த லால சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கூட 2 ஸ்டேட்மெண்ட்டாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அந்த வகையில் 2023-24 நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்கோட்டிக்ஸ் அப்படின்னா இந்த ட்ரக் ரிலேட்டடா வரக்கூடிய விஷயங்கள் தான் நார்கோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதற்காக சர்வதேச அளவில் பார்த்தோம்னா நமக்கு 1961 ஒரு ஒப்பந்தம், ஒரு கன்வென்ஷன், நார்கோட்டிக்ஸ் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1961 வந்திருக்கும். அதன் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த அமைப்பு எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1968 உருவாகுது. இந்த அமைப்போட தற்போதைய பிரசிடென்ட்டா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த ஜக்ஜித் பவாடியா அப்படிங்கிற இவங்கள தான் இந்த தடவை பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த அமைப்போட 3வது தடவையா இந்த அமைப்புக்கு பிரசிடென்ட்டா வராங்க. 3rd டைமா வராங்க. ஓகேவா? யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு அதனுடைய பிரசிடென்ட்டா யார் வந்திருக்காங்க? ஜக்ஜித் பவாடியா அப்படிங்கிற இவங்க தான். ஸோ அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மெம்பர் ஜூரி அட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். அதாவது ஜூரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றோம், ஒரு நடுவரை தான் நம்ம ஜூரி அப்படின்னு சொல்றோம். அதுல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மெம்பர். ஓகேவா? ஸோ ஃபீமேல் மெம்பர் ஜூரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பில்கிஷ் மீர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க பில்கிஷ் மீர் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு ஃபீமேல் மெம்பர் ஜூரி, ஒரு நடுவராக போயிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் சார்ந்து பார்க்குறப்போ நம்ம 1924 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா 100 வருஷம் கழிச்சு 2024 தான் பாரிஸ் ஒலிம்பிக் அப்படிங்கிறது மறுபடியும் பாரிஸ்ல நடக்குது. எக்ஸாக்டா ஒரு 100 வருஷம் கழிச்சு. அப்ப இதுவே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான். ஓகேவா? சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா பிம்ஸ்டெக் ஜெனரல் செக்ரட்டரி, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த பிம்ஸ்டெக் அமைப்பு. ஸோ நமக்கு இந்த இன்டர்நேஷனல் பாடிஸ் பார்க்குறப்ப நம்ம இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஸோ அதுலேயே இந்த ஒரு டேட்டாவை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ்லேயே நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமா இருக்கு. நமக்கு இந்த அமைப்புகள், அந்த இன்டர்நேஷனல் பாடிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பிரிக்ஸ், ஏஷியன், சார்க், பிம்ஸ்டெக் இதுல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்து இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து தான் கேள்விகள் வந்திருக்கு. அந்த வகையில பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஏன் அப்படின்னு சொல்றோமா, பிம்ஸ்டெக்கோட செக்ரட்டரி ஜெனரலா முதல் முறையாக ஒரு இந்தியரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேவா? பிம்ஸ்டெக்கோட செக்ரட்டரி ஜெனரலா பொதுச் செயலாளராக முதலாக ஒரு இந்தியர் நியமிக்கப்பட்டுள்ளார். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா மணி பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் IFOS இருந்திருப்பாரு, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல இருந்திருப்பாரு, ஒரு வெல் நோன் டிப்ளமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிம்ஸ்டெக்கோட செக்ரட்டரி ஜெனரலா ஃபர்ஸ்ட் டைமா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. அமைப்புகள் சார்ந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம்னா இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இந்திரா மணி பாண்டே அப்படிங்கிற இவரை. ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் கமிஷனர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எலெக்ஷன் சார்ந்து நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு இல்லையா? ஸோ எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் குமார். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவங்கள முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நமக்கு இந்த லோக்சபா எலெக்ஷன் நடந்தனால தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யபிரதா சாஹூ அப்படின்னு நம்ம சொல்றோம். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 1+2 அப்படிங்கிற இந்த ஒரு ரேஷியோல தான் இருப்பாங்க. 1 யார் அப்படின்னு சொல்றோம், நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றோம். 2 அப்படிங்கிறவங்கள அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த 1+2 அப்படிங்கிற அமைப்பு நமக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு பதவி காலம் முடிஞ்சிருக்கும், இன்னொருத்தர் ரிசைன் பண்ணிருப்பாரு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இப்போ 2 பேர் புதுசா அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஓகேங்களா? ஸோ அப்பதான் ஒரு சட்டத்தையும் இந்த இடத்துல நம்ம சேர்ந்து பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சட்டத்துக்கு கீழே இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் 2023 அப்படின்னு சொல்றோம். அதாவது தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் 2023. அந்த சட்டத்துக்கு கீழே முதல்ல ஒருத்தர் அப்பாயிண்ட்
அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அது யாருன்னா இவங்க 2 பேர்த்து தான். ஓகேங்களா? அந்த சட்டம் இதுக்கு முன்னாடிலாம் தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் டைரக்டா கேபினெட் சொல்லுவாங்க, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழக்கு போடப்படுது. தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்றதுக்கு, தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு குழு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் 2023 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு செலெக்ஷன் கமிட்டியை அமைக்கிறாங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யாரெல்லாம் அந்த 3 பேர் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இந்த செலெக்ஷன் கமிட்டி எஸ்சி அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த செலெக்ஷன் கமிட்டியோட தலைவரா யார் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. அடுத்தது யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர், அதுதான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டா போட்டிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு அந்த அமைப்போட தலைவரா. அடுத்தது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. மூணாவதா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பார். ஓகேவா? ஒரு கேபினெட் மினிஸ்டர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையர்களின் பெயரை வந்து பிரசிடென்ட்டுக்கு பரிந்துரை செய்வாங்க. ஓகேவா? பிரசிடென்ட் கிட்ட இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு நேமை செலக்ட் பண்ணி இவங்களை நம்ம தேர்தல் ஆணையரா போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரசிடென்ட் வந்து அதை அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அப்ப இப்படிதான் இந்த நடைமுறை அப்படிங்கிறது இருக்கு. இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் அப்படிங்கிறது இதை தான் சொல்ல வருது. தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு தேர்தல் குழு. அந்த தேர்தல் குழுவில் 3 பேர் உறுப்பினர்களா, பிரதமர், லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர், அடுத்தது ஒரு கேபினெட் அமைச்சர். இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த சட்டத்துக்கின் கீழே முதல்ல 2 பேர் அப்பாயிண்ட் பண்றாங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு கியானேஷ் குமார், இன்னொரு சுக்பீர் சிங் சந்து அப்படிங்கிற இவங்க. ஓகேவா? அப்ப இந்த சட்டத்தின் கீழே அப்பாயிண்ட் பண்ண இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? நமக்கு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையர்களின் அந்த தேர்தல் குழுல யாரெல்லாம் இருப்பாங்க அந்த 3 பேரையும் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு அந்த மாதிரி தேர்தல் குழு முதல்ல இந்த 2 பேரை தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு இவங்க 2 பேரையும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா லோக்பாலோட சேர்பர்சன். ஓகேங்களா? லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டத்துக்கு கீழே லோக்பால் அப்படிங்கிறது இந்த மத்திய அரசாங்கம் அவங்களை சார்ந்து வரக்கூடியது. ஓகேங்களா? பிரதமர், மத்திய அமைச்சர்கள், நமக்கு அந்த மத்திய அரசாங்க ஊழியர்கள் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணா அவங்கள விசாரிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கும்னா இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்புக்கு இருக்கும். அப்ப அந்த லோக்பால் அமைப்போட சேர்பர்சனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் AM கான்வில்கர் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? சோ அப்ப இவரை அப்பாயிண்ட் பண்றதுக்கும் ஒரு குழு இருக்கு. ஓகேங்களா? எப்படி நம்ம தேர்தல் ஆணையர்களுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டியை பார்த்தோமோ அதே மாதிரி லோக்பால் சேர்பர்சனுக்கும் ஒரு குழு இருக்கு. அந்த குழுல யாரெல்லாம் இருப்பாங்க? இந்த செலெக்ஷன் கமிட்டில ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? சோ யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பார். அடுத்தது பார்த்தோம்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர், சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, லோக்சபாவோட ஸ்பீக்கர் வந்து இருப்பாங்க. அடுத்தது யார் இருப்பாங்கன்னா லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர் வந்து இருப்பார். ஓகேவா? லோக்சபாவோட ஸ்பீக்கர், லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர். அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்படி இல்லாட்டி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர். ஓகேவா? அடுத்தது 5வதா பார்த்தோம்னா ஒரு ஜூரிஸ்ட். இவங்க 4 பேரும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு ஜூரிஸ்ட். ஓகேங்களா? சட்டம் வல்லுநர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்ப இந்த 5 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, ஒரு பர்சனை லோக்பால் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. யாருக்கிட்டனா பிரசிடென்ட் கிட்ட. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ இந்த 5 பேரும் சேர்ந்தே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பர்சன் தான் யாரு, ஜஸ்டிஸ் AM கான்வில்கர் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? அப்ப லோக்பால்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். லோக்பால் சட்டம், லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. அந்த லோக்பால் யாரு அப்பாயிண்ட் பண்றாங்க? அந்த 5 பேர். அந்த 5 பேரும் சேர்ந்து யாரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் AM கான்வில்கர் அப்படிங்கிற இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். பிரதமர், லோக்சபாவோட சபாநாயகர், லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, அடுத்தது ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிற இவங்கெல்லாம். ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம். சமீபத்தில் நடந்த அப்பாயின்மெண்ட், முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இதெல்லாம். ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா சேர்பர்சன் ஆஃப் NCSC, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட். ஓகேவா? நேஷனல் கமிஷன்
பிற்படுத்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ NCSC நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் என்ன ஆர்டிகல் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 338 கீழே. ஓகேவா? NCSC அப்படிங்கிறது ஆர்டிகல் 338. 338A கீழே என்ன வருதுன்னா NCST பழங்குடியினருக்கான ஆணையம், பட்டியலினம் பழங்குடியினருக்கான ஆணையம் அப்படிங்கிறலாம். ஓகேவா? அடுத்தடுத்த ஆர்டிகல் 338 338A. ஓகேவா? ஸோ NCSC நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அவங்களோட சேர்பர்சனா யார் வந்திருக்காங்க அப்படின்னா கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருந்துச்சு. இப்போ இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா டைரக்டா பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் RTI ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுக்கு கீழே 2005 வந்திருக்கும் RTI ஆக்ட். அதுக்கு கீழே தான் இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படிங்கிறது, அந்த ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு பாடி வருது. அதுக்கு கீழே தான் இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹீராலால் சமாரியா அப்படிங்கிற இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்றதுக்கும் ஒரு டீம் இருக்காங்க. ஓகேவா? இந்த டீம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்காரு, லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருக்காங்க, அடுத்தது பார்த்தோம்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவோட தகவல் ஆணையத்துடைய தலைமை தகவல் ஆணையரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை செலக்ட் பண்றதுக்கான செலெக்ஷன் கமிட்டி பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் கேபினெட் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஹீராலால் சமாரியா. அடுத்தது சேர்பர்சன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மனா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? நித்தி ஆயோகோட ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மனா இருந்த திரு அரவிந்த் பனகாரியா அவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 16வது நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 2-3 முக்கியமான விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஓகேவா? முதல்ல 15வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது NK சிங் அவர் தலைமையில் இருந்துச்சு. 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது அரவிந்த் பனகாரியா அவர் தலைமையில் இருக்க போகுது. ஸோ இவங்க எப்பக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 31 2025 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இவங்களோட ரிப்போர்ட் எப்போல இருந்து எப்போ வரைக்கும் அப்ளிகபிளா இருக்கும் அந்த டைம் பீரியட் பார்த்தோம்னா 2026 இருந்து 2031 வரைக்கும் இவங்களோட ரிப்போர்ட் வந்து அப்ளிகபிளா இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ சேர்பர்சன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன் அரவிந்த் பனகாரியா. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? NIA ஆக்டுக்கு கீழே தான் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது உருவாயிருக்கும். NIA ஆக்ட் 2008 வந்திருக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த மும்பை தாக்குதலுக்கு அப்புறமா வந்த ஒரு அமைப்பு தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. தீவிரவாதத்துக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய தலைவரா யார் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னா போலீஸ்காரங்க தான் வருவாங்க. இப்போ யார் அப்படின்னு பார்த்தோம்னா சதானந்த வசந்த் தாத்தே அப்படிங்கிறவர் தான் வந்திருக்காரு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் NDRF அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2005 வருது. நமக்கு 2004 சுனாமி வந்திருக்கும். 2005 இந்த டிசாஸ்டருக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த டிசாஸ்டருக்குன்னு கொண்டு வந்த சட்டத்தை பேரிடர். ஓகேவா? அந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு கீழே தான் இந்த பேரிடர் மேலாண்மைக்கான ஒரு ஃபோர்ஸ் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ அதனுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பியூஷ் ஆனந்த் அப்படிங்கிறவங்கள சமீபத்தில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமான அமைப்பு. ஏன்னா நமக்கு இப்போ அதிகமாக பேரிடர்கள் அப்படிங்கிறது அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அப்ப பேரிடர் சார்ந்து இந்தியாவில் என்ன சட்டங்கள் இருக்கு, அதுக்கு கீழே என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு முக்கியம். நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பேரிடர் சார்ந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கு. ஸோ அதுல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு பியூஷ் ஆனந்த் அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அனிருத்தா போஸ் அப்படிங்கிறவள சமீபத்தில் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி. அடுத்தது பார்த்தோம்னா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஓகேங்களா? இந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா விதமான அஃபீஷியல் பிரஸ் ரிலீஸ் எல்லாமே இதுல கீழே தான் வரும் நமக்கு. ஓகேங்களா? PIB எல்லாரும் படிக்கிற எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஸோ அதனுடைய தலைவராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷெஃபாலி ஷரண் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு NSG அப்படின்னு சொல்லுவோம். இதுல ராணுவம் சார்ந்த அமைப்புகளா இருக்கு. இதனுடைய தலைவரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நளின் பிரபத் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியா பார்த்தோம்னா கடைசியான்ட்டனே 15 பார்த்தனே கடைசிண்ட ஆன் பண்ணிட்டு
ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஓகேவா, CISF அப்படின்னு சொல்றோம். இப்போ பாராளுமன்றத்தோட பாதுகாப்பு இவங்க கையில தான் வந்திருக்கு, ஓகேவா. இப்போ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் முதல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்போட தலைவரா முதல்ல ஒரு பெண் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீனா சிங், ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு பெண்ணை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹெட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீனா சிங். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. CRPF அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஷார்ட்டா, ஓகேவா. ஸோ CRPF ஓட ஹெட்டா யார் வந்திருக்காங்கன்னா நமக்கு அனிஷ் தயால் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்திருக்காங்க, சரியா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெட் ஆஃப் ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரொம்ப சமீபத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் தான். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனில் குமார் லஹோட்டி அப்படிங்கிறது தான், AK லஹோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து ட்ராயோட ஹெட்டாக வந்திருக்காங்க, ஓகேவா. நமக்கு இந்த 5G ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த ட்ராய் ஹெட்டை வந்து எடுத்து வச்சிருக்கோம், சரியா. அடுத்தது பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மிஸ் ஃபர்ஸ்ட் விமன் சுபேதார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபேதார் அப்படின்னா மிலிட்ரியில இருக்கக்கூடிய ஒரு ரேங்க், ஓகேவா. ஸோ அதுல இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விமனை வந்து சுபேதாரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரீத்தி ரஜக் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விமன் சார்ந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. அடுத்ததா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விமன் ஸ்னைப்பர் ஆன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், BSF அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்தியாவோட பார்டர் ரீஜன்ல செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த அமைப்போட ஸ்னைப்பரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சுமன் குமாரி அப்படிங்கிறவங்க, ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா. ஸ்னைப்பர் ஃபீல்டுல வந்திருக்காங்க. ஸோ அப்போ ஸ்னைப்பர்ல மோஸ்டா பார்த்தோம்னா மேல் டாமினேட்டட் ஒரு ஃபீல்டு தான். ஸோ அதுல விமன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஒரு பிரஸ்டீஜியஸான விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. சுமன் குமாரி. அடுத்தது பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், பசுமை தீர்ப்பாயம், தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஹெட்டா யார் வந்திருக்காங்கன்னா ஜஸ்டிஸ் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க, ஓகேவா. பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஹெட் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், SPG குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இவங்களும் வந்து நமக்கு NSG மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். அலோக் சர்மா அவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ லாஸ்டா பார்த்தோம்னா தமிழ்நாடு சார்ந்த ஒரு அப்பாயின்மெண்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேவா. சமீபத்தில் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நேஷனல் லெவலில் பார்த்தோம் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இந்தியாவுக்குன்னு பார்க்குறப்ப ஹிராலால் சமாரியா அப்படிங்கிறவங்களை பார்த்தோம். அவரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருந்துச்சு. பிரைம் மினிஸ்டர், அடுத்தது பார்த்தோம்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அடுத்தது கேபினெட் மினிஸ்டர், இந்த ஒரு டீம் வந்து இருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி தான் மாநில அளவிலையும் இருக்காங்க. ஸோ மாநில அளவில் யார் அந்த டீம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செலெக்ஷன் கமிட்டியில் நமக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அடுத்தது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், நம்ம அசம்பிளியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர், கடைசியா பார்த்தோம்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா மாநில தேர்தல் தகவல் ஆணையரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அடுத்தது கேபினெட் மினிஸ்டர். அந்த வகையில் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷக்கீல் அக்தர் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்றோம். ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதி நிர்மலாசாமி இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் ஒரு 22 அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. ஸோ இதுல இருந்து நமக்கு கேள்விகள் வந்துச்சுன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கு நமக்கு, ஓகேவா. லாஸ்ட் 1 இயர் பார்க்குறப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இதை ஒர்க்காக நல்லா வாசிச்சுட்டு போனாலே நம்ம எக்ஸாமில் இந்த மாதிரியான கேள்விகள் வந்துச்சுன்னா பார்த்துடலாம், ஓகேவா. ஸோ எக்ஸாம் எல்லாரும் நல்லா அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.